ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் அதே மாதிரி ஒரு நல்ல பிராண்ட்லேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்காக பஜாஜ் தரப்புலேருந்து ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் சேட்டக் C2. இந்த ஸ்கூட்டரோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்கூட்டர் யாரெல்லாம் வாங்கலாம், யாருக்கெல்லாம் செட் ஆகும், இந்த ஸ்கூட்டரில் என்னெல்லாம் ப்ரோஸ் இருக்குது, என்னெல்லாம் கான்ஸ் இருக்குது அப்படின்ற டீட்டெயிலான ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆத்தர்ஸ் யூடியூப் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு வீடியோஸ் பின்னாடியுமே நிறைய எஃபர்ட்ஸ் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன் தான் எனக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷன். அதே மாதிரி வீடியோ கூட லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேரும். ஸோ வாங்க இந்த வண்டியை பற்றியான முழு டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். இந்த வீடியோவை நமக்கு எடுக்க ஷோரூம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பஜாஜ் ஹோசோர் பஜாஜ். அவங்க தான் சேட்டக்குமே இது பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தான் ஷோரூம் இருக்குது, சீதாராமேடில் இருக்குது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸி ரிங் ரோட்லையுமே இருக்குது. ஒசூர் சுற்றி மக்கள் யாராச்சும் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு மறக்காமல் உங்கள் என்கொயரிஸ் ஏதாச்சும் பஜாஜ் வெஹிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக நேராக நம்ம லுக்ஸுக்கு போயிடுவோமா வாங்க. ஸோ இந்த வண்டியோட லுக்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மெயினாக டிவிஎஸில் ரீசெண்டாக ஆர்பிட்டர் அப்படின்ட்டு ஒரு வண்டி விட்டாங்க இல்லைங்களா. ஸோ அந்த வண்டிக்கு காம்படிட் பண்ணுற விதமாக எனக்கு இருக்குது. பட் லுக்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா நான் ஒரு கிளாசிக் லுக்ஸோட பிரியன் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இந்த வண்டியில் லுக்ஸ் பார்க்க முடியும். நமக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிக்னேச்சர் சேட்டக்கோட கிளாசிக்கல் நியோ கிளாசிக்கல்னு சொல்ல முடியும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஹெட்லைட் டைப்பு உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சேட்டக்ன்ற எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ரோட் ப்ரெசன்ஸ் தரக்கூடியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரெட்ரோ டைப் இந்த ஃபெசினோ இந்த மாதிரி வண்டிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃப்ரண்ட்டில் ஃபேஸு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாங்க கேட்குதா, இது ஃபைபர், இது மெட்டல், இது சின்னதாக ஃபைபர் கொடுத்துருக்காங்க. இது ஃபைபர் தாங்க. ஆமாம், இது மெட்டலில் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. இதை காட்டிலும் இதை மெட்டலில் கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். பட் ஸ்டில் இது மெட்டல் தான், நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டலுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சேட்டக் அப்படின்ற ஒரு எம்ப்ளம். ஸோ அப்படியே சைட் ப்ரொஃபைலுக்கு வந்துருவாங்க. ஸோ சைட் ப்ரொஃபைலில் இந்த இடத்துல இது மெட்டலுங்க. இது மெட்டலு, இது மெட்டலு. ஆக மொத்தத்தில் 1 லட்ச ரூபாக்குள்ளே வண்டியை கொடுத்தாலும் மொத்தமாக மெட்டலே கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயந்தான். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பாருங்கள். இந்த ஒரு இது நல்ல பசங்களை நமக்கு டேட்டு குத்தி சுற்றுவாங்களே அந்த மாதிரி ஒரு அழகாக பின்னாடி ஒரு டேட்டு மாதிரி போட்டுட்ருக்காங்க, ஒரு ஸ்டிக்கரு. பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு குட்டி சீட்டுங்க. வண்டியே பார்த்திங்கன்னா அந்த நமக்கு சேட்டக்கில் ஆல்ரெடி வண்டி இருக்குது இல்லைங்களா, அந்த வண்டியை கம்பேர் பண்ணும்போது ஒரு குட்டியான வண்டி, அதை விட ஒரு சின்னதாக சுருக்கி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன சீட்டு, ஒரு 2 பேர் தாராளமாக ட்ராவல் பண்ண முடியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிராப் ரயிலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே லைட்டிங்ஸ் விஷயத்தை பார்த்துருவாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு கம்ப்ளீட்டாக ஒரு எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இதெல்லாம் ஆகட்டும், நமக்கு ஆப்வியஸ்லி இது எல்இடி எலக்ட்ரிக் வண்டி இல்லைங்களா, எல்இடிஸில் தான் கொடுத்துருக்காங்க. அப்படியே ரியரில் லைட் பார்த்துருவாங்க. ஸோ ரியரில் இருக்க லைட் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக குட்டியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இந்த ரியர் லைட் பார்த்திங்கன்னா குட்டியாக அழகாக அந்த க்யூப் டைப், இந்த ரீசெண்டாக நம்ம கூட அந்த கார்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்ப்ளிட் க்யூப் டைப், அந்த டைப்பில் பார்த்திங்கன்னா பிரேக் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர்லையுமே பார்த்திங்கன்னா குட்டியாக ஸ்லிம்மாக பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது வண்டி. ஸோ டிசைன் ப்ராஸ்பெக்டிவில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா குறைகள் பெருசாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஃபிட் அண்ட் ஃபினிஷுமே பார்த்திங்கன்னா ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துலையும் பெருசாக குறைகள் பார்க்க முடியாது. இன்றைக்கி எலக்ட்ரிக் பிராண்டில் பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஸ்கூட்டர்ஸ் பிளாஸ்டிக்கில் வருது. அதுவும் ரொம்பவே சீப்பான பிளாஸ்டிக்ஸில் வருது. நானே நிறைய பார்த்துருக்கேன். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த சேட்டக் உங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெட்டரான ஆப்ஷன், அதோட நல்ல பில்ட் குவாலிட்டியோடு இருக்குன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அடுத்ததாக சுவிச்சஸை பொறுத்து ஹாரன், இண்டிகேட்டர், ஹைபீம், லோபீம். சுவிச்சஸை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ப்ரீமியமாக இருக்குன்னு பாருங்கள். யூஸ்வலாக நமக்கு அந்த பிளாஸ்டிக் டைப் ஆஃப் சுவிட்ச் இந்த மவுண்ட் பண்ணி வைக்கிற மாதிரி கொடுப்பாங்க. இதில் நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சின்ன ஃப்ரேமு, பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மீட்டர் டாகல் பண்ணுறதுக்கு சுவிட்ச், ட்ரைவ் மோட சுவிட்ச் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது ரிவர்ஸ் சுவிட்சுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது நமக்கு வண்டியை இது பண்ணுறதுக்கு, அதாவது ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ட்ரைவ் மோட்லேருந்து நியூட்ரல் மோடுக்கு கொண்டு வரதுக்கான ஒரு சுவிட்சுங்க. அடுத்ததாக நம்ம மீட்டர் கன்சோலை பார்த்துருவோங்க. ஒரு எல்சிடி கலர் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டைம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹீட் எந்த லெவலுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி பர்சன்டேஜ், சாரிங்க இது ஹீட்டு கிடையாதுங்க, பேட்ரி பர்சன்டேஜுங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு பேட்ரி எந்த அளவுக்கு பர்சன்டேஜில் டினாமினேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி பார்ஸில் டினாமினேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா
பவர் அதாவது எந்த அளவுக்கு ஆக்சிலேட்டர் குடிக்கலாம், அந்த பவர் வந்து மினிமமாக யூட்டிலைஸ் பண்ணுறோமா, மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறோமா, அது வந்து வருது. ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. 84 கிலோமீட்டர் வந்து இப்போ போகணும்னு வந்து சொல்லுது. ஓடோமீட்டர் வந்து 9 கிலோமீட்டர் வந்து ஓடி இருக்குங்க. ஸோ அடுத்ததா அப்படியே வந்து டாகிள் பண்ணுவோம். ட்ரிப்பு குடுத்துருக்காங்க. கிளாக் வந்து செட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷனு. அவ்வளோதாங்க. மினிமலான டீட்டெயில்ஸ் தான். இத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து மியூசிக் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். கால் அக்செப்ட் அல்லது வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிக்க முடியுங்க. அதுக்கான ஆப்ஷனுமே வந்து குடுத்துருக்காங்க. ப்ளூடூத்ல வந்து கனெக்ட் பண்ணும்போது. அடுத்ததா ஸ்கூட்டர் வாங்குறதுக்கான முக்கியமான தேவையே சிட்டில யூஸ் பண்றதுக்கு பிராக்டிகாலிட்டி ஃபியூச்சருக்காக தான். ஸோ இதில என்ன பிராக்டிகாலிட்டி இருக்கு அப்படின்றத வந்து பார்த்துருவோங்க. ஸோ மொத விஷயம் 2 ஸ்டோரேஜ். இங்க ஒரு வாட்டர் பாட்டில், இல்ல மொபைல் நீங்க எது வேணாலும் வச்சுக்கோங்க. இங்க ஒரு சின்ன ஹூக் குடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி ஃபங்ஷன் கீ குடுத்துருக்காங்க. உள்ள வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஒரு பெரிய டீப்பான 25 லிட்டர் ஸ்டோரேஜ். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் கண்டிப்பா வைக்க முடியும்னு நம்புறேன். அதே மாரி இங்க சார்ஜ் வந்து போட்டுக்கிட்டு, ஒயர் வந்து இந்த வழியா வெளிய எடுத்துட்டு, சீட்ட வந்து லாக் பண்ணிக்க முடியும். அந்த மாரியான ஒரு ஃபீச்சர் வந்து குடுத்துருக்காங்க. நல்ல டீப்பான ஸ்டோரேஜுங்க. கண்டிப்பா மளிகை சாமான் வாங்க போனீங்கன்னா, ஃபுல்லா ரொப்பிட்டு வந்துடலாம். பிரச்சனை இல்ல. அடுத்ததா நெக்ஸ்ட் சீட் ஹைட், வெயிட், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த விஷயங்களுக்கு வரும். சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 763 mm. ஸோ கண்டிப்பாக லேடிஸ் யாராச்சும் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, குட்டி பசங்களை வந்து ஸ்கூல் ட்ராப் பண்ணணும், மளிகை சாமான் வாங்க போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும், இல்லை பல தேவைகள் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைகளுக்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்காக ஜென்ஸ் வாங்கக்கூடாதான்னு கேட்காதீங்க. எல்லாருமே வாங்கலாங்க, எல்லாருமே ஓட்டலாம். சீட் ஹைட் கம்மியாக இருக்கிறதுனால லேடிஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரிஃபரபிள் எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக வந்து இருக்கும். அடுத்ததா வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 107 கிலோ. பட் ஹேண்டில் பண்ணும்போது மொத்தமாக மெட்டலாக கொடுத்துருக்காங்களே, வண்டி வெயிட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஓகேங்க. அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக வந்து தெரியல. ஹேண்டிலிங் வந்து பண்ண முடியும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 mm. கண்டிப்பா ஆஃப் ரோடெல்லாம் இத வச்சு நம்ம ஓட்ட போறதில்ல. எப்படியும் சிட்டி ரோட்ல அந்த ஸ்பீட் பிரேக்கர் இந்த மாரி விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஃபேஸ் பண்ண போகுது இந்த ஸ்கூட்டர். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா 170 வந்து சஃபிஷியன்ட் தான். ஏன்னா 160 இருக்கிற நெறைய வண்டிகள் வந்து ரோட்ல ஓடிட்டு இருக்கு. 170ன்றது சஃபிஷியன்ட்ன்னு வந்து சொல்ல முடியும். அடுத்ததா அப்படியே டயர்ஸ்க்கு வந்து வந்துருவோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து முக்கியமாங்க இன்னொன்னு சிலிண்டர் வைக்க முடியுமான்னு வந்து நெறைய பேர் கேட்பீங்க. வாட்டர் கேன் வைக்க முடியுமான்னு வந்து கேட்பீங்க. சிலிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த சைட்ல இல்ல சிலிண்டர் வந்து டவுட்டா தாங்க இருக்கு. ஆனா வாட்டர் பாட்டில் வந்து தாராளமா 2 பாட்டில் வச்சு கேரி பண்ண முடியும். அதுல எந்த இது ப்ராப்ளமும் இல்ல. மத்தபடி நமக்கு நீரும் வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட் போர்டு ஸ்பேஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சஃபிஷியன்ட்டா இருக்கு. அதுலயும் எந்த பிரச்சனைகளும் இல்ல. ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, சீட்டோட கம்ஃபர்ட்டுங்க. சீட் வந்து பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்டா இருக்குங்க. எப்படியும் லாங் ரைடு போறதில்ல. அதனால நமக்கு இந்த சாஃப்ட்னஸே வந்து போதுமானது. நெக்ஸ்ட் டயர்ஸ் வந்து பார்த்துருவோங்களா? டயர்ஸ் தாங்க மேபி கொஞ்சம் குட்டியா குடுத்துட்டாங்களோ அப்படின்ற மாரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள சஸ்பென்ஷன் என்ன இருக்குன்னு பார்ப்போம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டெலிஸ்கோபிக் குடுத்துருக்காங்க. அத வந்து ஹைட் பண்ணி குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த டயரோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 80, 90, 12 இன்ச்சஸ் டியூப்லெஸ் தான். அலாய் வீல்ஸோட குடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் பிரேக் வந்து இருக்கு. மெயினான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சரி, ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா என்ன மெயினா வந்து தேவை? ஃபீச்சர்ஸ் தானே. என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து குடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ மொத விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாலோ மீ ஹோம் ஹெட்லாம்ப். ரூ. 1,00,000 இருந்தாலும் இவ்வளோலாம் குடுத்துருக்காங்க. பெரிய விஷயம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரியர் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஷ் ஆகுங்க. நீங்க வந்து ஒரு ஸ்டீப்ல இறங்குறீங்க அப்படின்னா, ரியர் பிரேக் வந்து ஃப்ளாஷ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த மாரி சிச்சுவேஷன்ல ட்ரிகர் ஆகும் அப்படின்றது வந்து அவங்க போடல. பட் ஃப்ளாஷிங் ஆகும். அடுத்ததா அண்டர் 1,00,000 இருந்தாலுமே ஹில் ஹோல்ட் வந்து குடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் மோடுமே வந்து இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது ஃபீச்சர்ஸ் வந்து அள்ளி குடுத்துருக்காங்க. வித்தின் 1,00,000ல கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் வந்து சொல்ல முடியுங்க. ஸோ அடுத்ததா மோட்டார், பேட்டரி இந்த விஷயங்கள வந்து பார்த்துட்டு பிரைசிங் வந்து பார்த்துருவோம் வாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி 2.5 கிலோவாட் ஹவர்க்கான பேட்டரி. ஐ திங்க் லித்தியம் அயான் தான் நினைக்கிறேன். எல்எஃப்பி எல்லாம் கிடையாது. கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல வாய்ப்பும் இல்ல. அதே மாரி 2 ரைட் மோட்ஸ் வந்து இருக்குங்க நமக்கு. ஸ்போர்ட் அண்ட் ஈக்கோ வந்து குடுத்துருக்காங்க. டாப் ஸ்பீட் வந்து 60 கிலோமீட்டர் வந்து போகக்கூடியது. ஹப் மோட்டார் தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஹப் மோட்டார் வந்து இத வந்து இந்த பட்ஜெட்ல கண்டிப்பா வேற மோட்டார் தர முடியாதுங்க. ஹப் மோட்டார்ல என்னன்னா, அந்த பஞ்சர் ஆனா மட்டும் லைனிங் வந்து அவுட் ஆயிடும். அது வந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா ஒரு சின்ன சஜஷன், யாரும் வந்து தள்ளிட்டு போகாதீங்க வண்டிய. பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதே இடத்துல நிப்பாட்டிட்டு அதுக்கு வேற மாற்று வழி ஏதாச்சும் பாருங்க. அப்படியே தள்ளிட்டு போனீங்கன்னா கண்டிப்பா வந்து பிரச்சனை பண்ணும். இந்த ஹப் மோட்டார்ல இது ஒண்ணு தான் பிரச்சனை. மத்தபடி எதுவும் பிரச்சனை கிடையாது. IP67 ரேட்டிங்குமே வந்திருக்குங்க. கண்டிப்பா மழை, வெயில், தண்ணி எல்லாத்துலயும் வந்து ஓட்டிக்கலாம். ஸோ அடுத்ததா சார்ஜிங்க்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா, 0 to 80 வந்து பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரத்தில ஆயிடும். அதுவே ஃபுல் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் 45 நிமிடத்தில் வந்து ஆயிடும். ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 113 கிலோமீட்டர் வந்து கிளைம் பண்றாங்க. ஒரு 70 to 75 வந்து ரியல் டைம்ல கண்டிப்பா வந்து எக்கோ மோட்ல வந்து போகக்கூடியது தான். அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, டாப் ஸ்பீடு ஒரு 60 கிலோமீட்டர்.
அதை வந்து நான் ரைட் ரிவ்யூ வந்து செப்பரேட்டாக போட போகிறேன். அதில் டாப் ஸ்பீடு, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குது, ஃபீட்பேக், பிரேக்கிங் எப்படி இருக்குது, இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக அதில் பேச போகிறேன். அது வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போட போகிறேன். மறக்காமல் வந்து பாருங்கள் அதையும். ஸோ அடுத்ததாக ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வாரண்ட்டி விஷயங்களை பேசுவோம். பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம் 50,000 கிலோமீட்டர் வந்து வாரண்ட்டி வந்து தராங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட் ஆனால் நீங்கள் வந்து ஏதாச்சும் பேக்கேஜ் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டிங்கன்னா பெட்ரு. இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த டோ சர்வீஸ்க்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரண்ட்டியை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான பேக்கேஜஸ் எல்லாம் நிறையா இருக்குது. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்றதுனால கண்டிப்பாக வாங்குறது தான் என்னை பொறுத்து வந்து நல்லதுன்னு நான் சொல்லுவேன். அடுத்ததாக ஃபைனலாக ப்ரைஸிங் பார்த்துருவோமா? அண்டர் 1 லேக் தாங்க. அண்டர் 1 லேக் கிடையாது, எக்ஸாக்டாக ஒரு 1 லேக் அப்ராக்சிமேட்டான ஆன் ரோடு வந்து வந்துட்டுருக்கு. டீட்டெயில்டான ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு மேபி முன்ன பின்னே வரலாம். உங்கள் ஏரியாவில் வேறு ப்ரைஸும் வரலாம். இல்லை இதே ஷோரூமில் நீங்கள் கால் பண்ணி கேட்கும்போது வேறு ப்ரைஸும் சொல்லலாம். இது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு உட்பட்டது. அதனால் ஒரு 1 லேக் வந்து நான் கோட் பண்ணுறேன். மேபி முன்ன பின்ன கொஞ்சமாக வரலாம். ஸோ டீட்டெயிலான ப்ரைஸ் தேவைப்படுதுன்னா ஆகாஷ் பஜாஜ் ஓசருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ரைட் ரிவ்யூ இன்னொரு வீடியோவில் வந்து போட போகிறேன். அந்த வீடியோ வந்து செப்பரேட்டாக மேபி நாளைக்கு அந்த மாதிரி வருங்க. ஸோ எஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ இது வரைக்கும் தொடர்ந்து பார்த்து யூசர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. அதே மாதிரி ஒரு ஹைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. எஸ், அவ்வளோதாங்க நீங்கள் பண்ண வேண்டியது. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? சேஃபாக வண்டி ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் பாய் மக்களே, தேங்க்யூ ஸோ மச்.